ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ரேஷ்மாஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான சிம்பிளான எக் ரைஸ் தான் இன்றைக்கி இப்போ செய்ய போகிறோம். செய்யறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க வீட்டுக்குள்ளே போய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதும் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்ததும் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அது பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை நல்லா போனதும் நமக்கு என்னென்ன காய் வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்கலாம். நான் கேரட், பீன்ஸ், கோஸ் அது 3 எடுத்துருக்கேன். நீங்கள் குடமிளகா ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கோங்க. அடி பிடிக்கும், நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. இது 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன். பாருங்கள், காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ இந்த மாதிரி காய் லைட்டாக ஓரமாக தள்ளிட்டு 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அந்த முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டை கொஞ்சம் நல்லா பாதி வெந்ததும் நல்லா காயோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், காய முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் வடித்து வச்ச சாதம் எடுத்துருக்கேன். நார்மல் ரைஸ் தான் இது. அதை ஆட் பண்ணி 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நான் கருவேப்பிலை தூவிருக்கேன். நீங்கள் கொத்தமல்லி வேணாலும் தூவிக்கலாம். எனக்கு கருவேப்பிலை ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கொத்தமல்லி தூவி நல்லா இந்த மாதிரி கலரி சுட சுட எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான எக் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.